ஹலோ மக்களே, எலெக்ஷன் முடிஞ்சு புது சிஎம்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு. பட் இந்த எலெக்ஷன் சுற்றி ஒரு மீம் ஜென்ரேட் ஆகி கண்ணா புண்ணான்னு போயிட்டே இருந்துச்சு. ஆளும் கட்சி, எதிர்கட்சி, அப்படி பங்கேற்கிற எல்லா கட்சிகள்லேருந்தும் மீம் சுற்றிட்டே இருந்துச்சு. அதில் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவர்கள் பாடின ஒரு பாட்டை வந்து சுற்றி சுற்றி நிறைய மீம்ஸில் போட்டு மண்டை ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சு. இந்த பாட்டு ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஒட்டிக்கிச்சு ஓடிக்கிட்டே இருக்கு. அதாவது சும்மா உட்காந்துருக்கும் போது ஒரு பயங்கரமா நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டை ஹம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இது ஹம் பண்ணல, சத்தமாவே கிட்டத்தட்ட இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் இந்த 4 லைனே திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே இருக்கேன். அது என்ன பாட்டுனா இந்த பாட்டு. வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே டக்கு முக்கிடுக்குத்தாலும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்கு முக்கிடுக்குத்தாலும். இந்த பாட்டு தான். இந்த பாட்டுல வந்து என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த அரசியல் அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வச்சிருங்களேன், வச்சுட்டு பார்த்தா அந்த பாட்டு வந்து கலாய்க்கிற மாதிரி அந்த மாதிரி பிடிச்சிருக்குன்னு இல்லை, எனக்கு ஜென்யூனா அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தேடி போனா அதோட ஒரிஜினலை தேடி நம்ம போகலாம் அப்படின்னு தேடினா அது கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் வீடியோ போல இருக்கு. அதாவது ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் போயிருக்காரு, அங்கே வந்து இந்த பாட்டை பாடி அந்த மாணவர்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் அப்படின்றதுக்கு தான் எடுத்தேன். சரி, இது செம்ம மேட்டராக இருக்கே, நம்ம வீடியோவே பண்ணலாமே அப்படின்ற மாதிரி வீடியோக்காக எந்திரிச்சு உட்காந்துருக்கேன். அந்த ஃபுல் வீடியோ நான் இன்னும் பார்க்கல, இப்போ தான் பார்க்க போகிறேன். இது வந்து ஜென்யூனான ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம். மேஜராக அதில் பாட்டு தான் பாடியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொன்னான் எங்கள் பசங்கள்கிட்ட கேட்ட வரைக்கும். ஸோ அந்த பாட்டை பார்த்து யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்ன்ற மாதிரி உங்கள்கிட்ட கொண்டு வந்து மறுபடியும் ரீஇன்ட்ரோடியூசிங் சீமானண்ணா சாங்ஸ்ன்ற மாதிரி தான் போட போகிறோம். யூடியூப் போய் சீமானண்ணா நான் கிராமத்தில் இருக்கும்போது சின்ன வயசுல பக்கத்து கிராமங்களில் போய் இந்த கூத்தெல்லாம் பார்க்க போகும்போது என் அப்பா தடை போடலை. அதையெல்லாம் உள்வாங்கியதுதான் சின்ன வயசுல இந்த நாடகங்கள், அந்த கலைகளை உள்வாங்கியதுதான் எங்களை போன்ற பிள்ளைகளை எல்லாம் ஒரு கலைஞர்களாக பிற்காலத்தில் பரிணமிக்க வைத்தது. இது வந்து அப்ப நான் கேட்ட பாட்டுகள் என்னன்னா, அவர் சொல்லியிருக்க மேட்டர், நான் சின்ன வயசுல வந்து ஒரு சின்ன கிராமம் தான்றதுனால அங்கே ஆர்கெஸ்ட்ரா மாதிரி பண்ணுவாங்க. இந்த நாடகம், பாட்டு, அரிச்சந்திர நாடகம், இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து இப்போ பெரும்பாலும் பெருசாக நான் பார்க்கறது இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அப்போ வந்து என்டர்டைன்மெண்ட்ஸ் அவ்வளோவா இருக்காது. இது உதாரணத்துக்கு நான் சினிமாவுக்கு போகணுன்னா கிட்டத்தட்ட 25-30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் தான் எனக்கு சினிமா தியேட்டரே இருந்துச்சு. அப்போது இந்த பொழுதுபோக்குக்காக திருவிழா அந்த மாதிரி நடக்கும்போது தான் இந்த சினிமா பாடல்கள் இல்லை இந்த கூத்து, டான்ஸு இதெல்லாம் வரும். அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி பாட்டு பாடுறவங்க சொந்தமான வரிகளை வச்சு பாடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு பொழுதை போக்குறதுக்கு எக்ஸ்டர்னலாக எதுவுமே இல்லைன்னா நீங்களே உங்களை என்கேஜ் பண்ணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தான் எதுவாக இருக்கும். அது சம மேட்டராக தான் இருக்குது. பார்ப்போம், கண்டினியூ பண்ணுவோம் வீடியோ. அது என்ன சொல்ல பாருங்க, அத்தை மக உரல்ல நெல் குத்தல, வட்ட பாறையில போட்டு நெல்லை குத்திக்கிட்டு இருக்கா. வரகரிசி திட்டுறா, நெல் இல்ல வரகு. வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே டக்கு முக்கிடுக்குத்தாலும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்கு முக்கிடுக்குத்தாலும். அவன் பாடுறான். இதுவே சூப்பரா இருக்கு. இந்த பாட்டோட எக்ஸ்டென்ஷன் என்னன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல தான் பார்த்துருந்தேன். இது காலையில இருந்து இது ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அவன் பாடுறான் அப்படின்றதோட அந்த ஷார்ட்ஸ் வீடியோ கட் ஆயிடும். இது வந்து ஒரு பையனும் பொண்ணும் காதல்ல பாடுற பாட்டுன்னே எனக்கு இப்பதான் புரியுது. சொரண கெட்ட மாமம் பொண்ணே, சொரண கெட்ட மாமம் பொண்ணே, சோரனுக்கு வேணாண்டி சொந்தமுள்ள அத்தை மகளே டக்கு முக்கிடுக்குத்தாலும் உன்னோட சொல்லு மட்டும் போது மடி டக்கு முக்கிடுக்குத்தாலும். இதை தாண்டிய கிராமிய இலக்கியங்கள் எங்க இருக்கு எனக்கு தெரியும். என்னன்னா அவங்களோட ஒரு அத்தை பையனுக்கும் அந்த முறை பையன் முறை பொண்ணுன்ற மாதிரியான 2 பேருக்கு நடுவில் இருக்க கான்வர்சேஷன், அது பற்றின பாடல் போல இருக்கு. செம்மையாக இருக்கு. அவரோட அந்த வாய்ஸே வந்து உங்களுக்கு இது எப்படி சொல்றது, இது வந்து செம்மையாக பாடுறாருப்பா இவர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது சூதிங்காக ஜாலியாக சூப்பராக தான் இருக்கு. சின்ன வயசுல எனக்கு தெரிஞ்ச வந்து வயலில் வேலை செய்யும் போதெல்லாம் பாடுவாங்க, இல்லை சும்மா உட்காந்துருக்கும் போது ஏதோ ஒரு 4 லைன் அவங்க பாட்டுக்கு கசை போட்டுகிட்டே இருப்பாங்க. அது அப்போ நமக்கு, நான் ரொம்ப சின்ன பையன், அதெல்லாம் கேட்கணுன்ற ஒரு ஆர்வமாக ஆசையோ இருந்ததே இல்லை. ஒருவேளை இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் போல இருக்கு, நான் உட்காந்து கேட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு.
ஐயா அப்பா, அண்ணன் பெரிய பொயிட்டுங்க ஐயா, பொயிட்டு சீமான் இவரு. கெண்ட காலழகி கிறங்க வைக்கி மேலழகி காத்து கருப்படிக்கும் காட்டு வழி போகாத ஏன் அத்தை மகள பாப்பு நீ அடிக்காதடி டூப்பு நான் அடுத்த வார சந்தையில வாங்கி தாரேன் சோப்பு மச்சான் உனக்கு எனக்கு நேசம் என் வயிற்றில் 6 மாசம் அப்பா அறிஞ்சா இது அதை விட மோசம் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பேசுறதுக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்றது, இந்த விரசம், காமம், ஊடல், இல்லை வந்து அந்த மாதிரியான விஷயங்களை வந்து எப்படி போற போக்கில் கிண்டலா பேசுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இப்போ சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பொதுப்படையில் பேசுறதையே தவிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இது ஹெல்த்தியான மேட்டர்ன்னு சொல்கிறேன். பட் அதெல்லாம் வந்து ஒரு பகடியா, ஒரு சிரிப்பா அப்படி கடத்தக்கூடிய ஒரு பாட்டு இது அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது நீங்க எப்போதான் நக்கல் பண்ணி சிரிப்பீங்க? ஒரு சென்சிட்டிவ், இது எல்லாமே இது வந்து இது ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர், இப்படி தான் பேசு. நீங்க நக்கல் ஒரு பாட்டை கேட்குறீங்க, அதை கேட்கும் போதே அதுல ஒரு கிண்டல் இருக்கு, அது ஒரு சிரிப்பு வர வைக்குதுன்னா அது அந்த மாதிரி பாடல்கள்லாம் நாட்டுப்புற பாடல்கள் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லைனை தாண்டி அங்கிட்டு போய் பாடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. வட்ட நிலவ போல ஏசின்னு காங்கொட்டு கூட வாடாமல்லி பூவலகி ஏசின்னு காங்கொட்டு கூட ஏசின்னு காங்கொட்டு கூட சிரிச்சு முடிக்கையில ஏசின்னு காங்கொட்டு கூட சில்லுன்னு தான் இருக்குதடி ஏசின்னு காங்கொட்டு கூட ஏசின்னு காங்கொட்டு கூட ஏசின்னு காங்கொட்டு கூட. போயிட்டே இருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷத்துக்கு மேல பாடிட்டே இருக்காரு. இந்த பாட்டெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே கேட்ட மாதிரி கூட எனக்கு தெரியல. இதுவே நம்ம ஒரு டேட்டா பேஸ் மாதிரி போடலாம் போல இருக்கு. இந்த ஏதோ ஒரு பழைய படம் நான் பார்த்துருக்கேன், எனக்கு என்ன படம்னு கூட ஞாபகம் இல்லை. அதுல வந்து இந்த நாட்டுப்புற பாடல்கள்லாம் சேகரிக்க வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இது வந்து எனக்கு இந்த நிறைய பாட்டு வந்து அந்த பையன் பொண்ணுக்குள்ள இருக்கிற அந்த விஷயங்களை பத்தியே பேசுது. அதுவுமே வந்து இது வந்து வர்ணிக்கிற மாதிரியான விஷயங்களோ, நீங்க சொல்ற அந்த ஒரு அது எப்படி சொல்றது, ஒரு எப்படி சொல்றது, இது எலைட்டிஸான ஒரு வர்ணிப்பு கிடையாது. நிலா மாதிரி இருந்தா, தங்க மாதிரி இருந்தா அப்படின்ற மாதிரி. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டுல கூட அவர் வந்து இந்த கெண்ட காலழகி அப்படின்றதெல்லாம் வரும். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இன்றைக்கி போனீங்கன்னா முத்து போன்ற பற்கள், அதாவது அந்த விலை உயர்ந்த விஷயங்களை தான் வந்து நம்ம அந்த கம்பாரிசனாவோ ஓமையோ இல்லை இருக்கிறதுலேயே இந்த பீக்கஸ்ட் திங்கா என் மூச்சவை அந்த மாதிரி என் உயிரவை அந்த மாதிரி அந்த கம்பாரிசனே எங்கேயோ மேலே நோக்கி போயிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தோட கம்பேர் பண்ணுங்களா அப்படின்ற மாதிரி. எனக்கு இவ்வளோதான் தெரியும், என் உலகம் ரொம்ப சின்னது, எனக்கு தெரிஞ்சது இந்த மேட்ரு மட்டும்தான் அப்படின்னா வந்து அதுக்குள்ளே கம்பேர் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ முன்னாடிலாம் வந்து அந்த எப்படி சொல்கிறது, இப்போ இதை எடுத்தால் நீங்கள் உமனை அப்ஜெக்டிஃபை பண்ணுறீங்கன்னு ஒரு குரூப் சண்டைக்கு வந்துடுவாங்களோன்னு தோணுது. அந்த மாதிரி இதை பார்க்க முடியாது. அதாவது அவங்களுக்குள்ள ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒரு ஆட்கள் கிண்டல் பண்ணிப்பாங்களே. நீங்கள் உங்கள் காதலியை கிண்டல் பண்ண மாட்டீங்களா? உங்கள் மனைவியை கிண்டல் பண்ண மாட்டீங்களா? உங்கள் முறை மாமன் முறை பசங்களெல்லாம் கிண்டல் பண்ண மாட்டீங்களா? இதை நீங்கள் வந்து ரொம்ப அப்ஜெக்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பொலிட்டிக்கலி கரெக்டான விஷயங்கள் கரெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த பாட்டில் எதிர்பார்க்க முடியாது. செம்ம ஜாலியாக இருக்குது இந்த பாட்டு கேட்கவே. கன்வி பண்ணும். நீ சிரிச்சா எனக்கு ஜாலியா இருக்கு, அவ்வளவுதான் அந்த லைன். நீ சிரிச்சிட்டே இரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நீ சிரிச்சு முடிக்கையில ஜில்லுன்னு தான் இருக்குதடி. அவர் வாய்ஸ்ல கேட்கும் போது செம்மையா இருக்கு பாது. பூசிரிக்க பூ போல நாஞ்சிரிக்க போனாக ஏமாமே இன்னும் வர காணோமே ஏதானே தானே. களைப்பு தெரியாம உழைக்கிற களைப்பு தெரியாம பாடிய பாடல்கள் எல்லாம் தான் இன்றைக்கு நவீன வடிவம் பெற்று மக்கள் கலை தான் இன்றைக்கு திரைக்கலையாக மாறி நிற்குது. இந்த பாட்டு வந்து இதான் அதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என் வீட்டுக்காரர் எங்கேயோ போயிட்டாரு, அவர் ரொம்ப நேரமா காணுமே அப்படின்னு சொல்லி பாடுற பாட்டு தான் அது. யோசிச்சு பாருங்களேன். அதாவது வந்து இந்த பாட்டு வந்து வெறும் ஆண் மட்டும் பாடுற மாதிரி இல்லை. ஒரு லேடி அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டுக்காக பாடுற பாட்டு. அதாவது
எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பாட்டு இவர் பாடுற பாடல்கள் எல்லாமே அந்த காதல் சம்மந்தப்பட்டதாகவும் இல்லை கணவன் மனைவி காதலன் காதலி சம்மந்தப்பட்ட பாடல்களாகவும் தான் இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு சாரா இல்லாமல் இன்னைக்கு வந்து நீங்கள் பெரும்பாலான பாட்டுகள் நம்ம பார்க்கும்போது ஒரு காதலன் காதலிக்காக பாடுற பாட்டு தான் நிறையா இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக இது வந்து ஒரு ஒரு ஒய்ஃப் வந்து ஒரு ஹஸ்பண்டுக்காக பாடுற பாட்டு, அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்ச, அது ஒன்றும் இல்லை, கல்ல போனால் இன்னும் வரல அவ்வளோதான். அதை வந்து அதுக்கு வந்து எதுக்கு முனையா வார்த்தையை போட்டு அதுக்கு ஒரு மெட்டை போட்டு அவர் சொன்ன மாதிரி தான் எவன் சொல்லி கொடுத்தான் மெட்டு, எவன் சொல்லி கொடுத்தான் வரி, தானாக வந்து விழுந்திருக்கு அப்படின்னு, அதாவது பேசுறத பாடிடலாமே அப்படின்ற மாதிரி தான் பாடியிருக்காங்க. ஆனால் அது கேட்க ரொம்ப சூப்பராக இருக்கு. நிறம் ஆங்கிலம் என்பது அறிவல்ல மொழி, அவ்வளவுதான். இந்த வீடியோவில் அதுக்கப்புறம் அண்ணன் அரசியலுக்குள்ள போயிருப்பாரு. என்ன பண்ணணும், அவரோட இது என்ன, நாம என்ன பண்ணணும், மாணவர்கள் அங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து அடுத்து வாழ்க்கையில் மேலே வரத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பாரு. எனக்கு என்னன்னா அவர் அதை பாடுறதே பயங்கர சூத்திங்காக இருக்குன்னு தோணுது. அண்ணனை ஏன்டா இன்னும் பாட வைக்காமல் இருக்கீங்க? இவரெல்லாம் எனக்கு தெரியல தமிழ் சினிமாவில் இவர் பாடியிருக்காரான்னு எனக்கு தெரியல. மேபி இது வீடியோ முடிச்சுட்டு தேடி தான் பார்க்கணும். நான் எனக்கு நிஜமாவே தெரியல. மேபி பாடியிருந்தாருன்னா அந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மேபி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பாட்டெலாம் சூப்பராக இருக்குது. இந்த சினிமா பாட்டுக்கள்லாம் நிறைய பேர் பாடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த பாட்டு, இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து எனக்கு வந்து பிடிச்சிருச்சு. மேபி அது ஒரு 6 லைனோ 8 லைனோ தான் பாடியிருக்காரு அந்த பாட்டு. வட்ட வட்ட பாறையிலே அந்த பாட்டு, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நான் அந்த ஒரிஜினல் வீடியோ வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இந்தியா கிளட் சேனலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபுல் வீடியோ. நீங்கள் பார்க்குறதுனா பாருங்கள். சிங்கர் அவரை பாட வைங்கடா, நிறைய பாடலாட்டா அவரை வச்சு, இல்லைனா அவர்கிட்ட போய் பேசி அந்த நாட்டுப்புற பாட்டெல்லாம் தேடி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் கொண்டு வாங்கடா. அதாவது இது சொல்லுவாங்க, தேவா தான் வந்து தமிழ் சினிமாவில் கானா வந்து இவ்வளோ தூரம் எடுத்து போகிறதுக்குன்னா அவர் ஊரில் அவங்க ஏரியாவில் அவர் அந்த மாதிரியான இசை தான் பாடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டியில் தேவா சொல்லியிருப்பார். அதனால் நான் அதை கொண்டு வந்தேன் அப்படின்றது. கானா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. அந்த பேட்டர்ன் வந்து ஒரு டைமில் வந்து நிறைய கானா சக்ஸஸ், தேவா கானா ஹிட்ஸ்னே வந்து ஒரு 70-80 பாட்டு வச்சுருந்தேன். நான் திரும்ப திரும்ப இந்த சலோமியா அந்த பாட்டெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாடல்கள். இப்போவுமே வந்து ஜாலியாக எக்ஸைட்டிங்காக இருக்குன்னா எனக்கு தேவோட கானா பாடல்கள் தான் பிடிக்கும். அந்த மாதிரி இது வந்து நாட்டுப்புற பாடல்களுக்குன்னு ஒரு தெரியல, எனக்கு எப்படி தோணுதுன்னா அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. அது போக சீமானவர்கள் பாடுறதுமே பயங்கர இதாக இருக்குது. சிங்கர் அவரை பாட வைங்கடா, வேற என்ன சொல்கிறது திரும்ப திரும்ப. சரி, மற்றும் ஒரு வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு சீமானவர்களோட பாடினதில் எந்த பாட்டு பிடிக்கும், இல்லை அவரோட ஸ்பெசிஃபிக்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிக்கும்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் கடகடன்னு டைப் பண்ணி ஃபில் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். வட்ட வட்ட பாறையிலே